அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் மேலேறி படவேட்டான். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது டைப்ரைட்டிங் ரிசல்ட் பற்றிய முக்கியமான செய்திகளை உங்களிடம் பகிர உள்ளேன். அனைவரும் பொறுமையாக கேட்குமாறு வேண்டுகிறேன். ஏப்ரல் 12, 2019 அன்று டைப்ரைட்டிங் ரிசல்ட் வரும் என்று டோட் ஆபீஸில் வெளியிட்டுள்ள அட்டவணையில் நாம் பார்த்து அறிந்ததே. பிறகு மக்களவை தேர்தல் காரணமாக ரிசல்ட் தேதி மாற்றி அமைக்கப்பட்டுவிட்டது. ஏப்ரல் 22 அன்று டைப்ரைட்டிங் ரிசல்ட் வரும் என்பது அதிகாரப்பூர்வமான டோட் வெப்சைட்டில் அறிவிக்கப்பட்டதால் அதனால் நானும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்துவிட்டு பல சப்ஸ்கிரைபர்கள் கமெண்ட்களை கேட்டிருந்தீர்கள். அதற்கு நன்றி. சில பேர் தவறாகவும் பேசியிருந்தீர்கள். அதற்கும் நான் கோபப்படவில்லை. பொறுமையாக அவர்களுக்கும் பதிலளித்தேன். அவர்களும் புரிந்து கொண்டார்கள். இந்த டைப்ரைட்டிங் ரிசல்ட் ஆனது இவ்வளவு நாள் இதுவரைக்கும் ஆனதே இல்லை. டைப்ரைட்டிங் எக்ஸாம் முடிஞ்சு 45 நாளில் ரிசல்ட்டு வந்துடும். இந்த முறை தான் இது மாதிரி காலம் தள்ளி கொண்டே போகிறது. டைப்ரைட்டிங் ரிசல்ட் இன்று நாளை என்று போகிக்கொண்டே இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நேற்றும் இன்றும் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் கேட்டிருந்தீங்க, எப்போ சார் வரும் எப்போ சார் வரும்னு. நானும் டோட் ஆஃபீஸ் மற்றும் டைப்ரைட்டிங் அசோசியேஷனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். இன்று மதியம் 12 மணி அளவில் டைப்ரைட்டிங் அசோசியேஷனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டபோது திங்கட்கிழமை ரிசல்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் உண்மையானு என்னால் சொல்ல முடியல. அவங்க இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. நமது சப்ஸ்கிரைபர்களில் ஒருவர் நமக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். டைப்ரைட்டிங் ரிசல்ட்டுக்காக நான் காத்து கொண்டு இருக்கிறேன். வந்தால் ஷார்ட் ஹேண்ட் போகலாம் என்று சொன்னார். டைப்ரைட்டிங் ரிசல்ட் வரும்போது வரட்டும். நீங்கள் ஷார்ட் ஹேண்ட் கண்டிப்பாக செல்லுங்கள். ஷார்ட் ஹேண்ட் படித்து நீங்கள் தேர்ச்சி பெற்றீங்கன்னா உங்களுக்கு நல்ல பணியெல்லாம் காத்து கொண்டு இருக்குது. அதனால் ஷார்ட் ஹேண்ட் கண்டிப்பாக போங்க. மேலும் மண்டே ரிசல்ட் வரும் என்று அனைவரும் எதிர்பார்க்கலாம். மேலும் அவர் பேசிய உரையை இதில் பதிவிடுகிறேன். அதையும் கேட்டு பாருங்க. ஹலோ வணக்கம் சார். டோட் ஆஃபீஸுங்களா? என்ன ஆஃபீஸுங்க சார்? சார் டோட்டுங்களா? இல்ல சார், இது அசோசியேஷன் சார். சொல்லுங்க சார். ரிசல்ட்டுங்களா சார்? ஆமா சார். டைப்ரைட்டிங் ரிசல்ட் பத்தி கலந்து பார்த்தாங்க. இன்ஸ்டியூட் வச்சிருக்கோம். மண்டே வருங்க சார். மண்டே வருங்களா? டோட் இல்லை சார், அசோசியேஷன். தமிழ்நாடு டைப்ரைட்டிங் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூட் அசோசியேஷன். ஓகே சார். நண்பர்களே, டைப்ரைட்டிங் அசோசியேஷன் அதிகாரியிடம் பேசிய தகவலை நீங்களும் கேட்டு இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். டைப்ரைட்டிங் ரிசல்ட் மண்டே வரும் என்று அவளுடன் எதிர்பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி.